சமாதான பிரபு சமாய் தலைமை போதகர் நம்ம மத்தியில் இருக்கிற மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே இந்த இடத்துல அவர் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம். மீட்டிங் ஆரம்பித்து முன்னாடி வந்தீங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் நம் மத்தியிலே பிச்சாற்று பகுதியிலே சமாதான பிரபு சுப ஊழியம் செய்கிற பாதகர் எஸ்ரா பிரபு ஐயா அவர்கள் வந்து போதகர் நம்முடைய தலைமை போதகரை நாம் கரலை தட்டி நாம் வரவேற்போம். அடுத்தபடியாக நம்முடைய தலைமை சபை போதகர் ஜான் மைக்கேல் ஐயாவை நாம் வரவேற்போம். நம்மத்திலே போதகர் புத்தூர் பகுதியிலே போதகர் முரளி ஐயாய் போதகர் போதகர் ஜெயபல் ஐயா அவர்கள் வந்து தலைமை போதகருக்கு கௌரவிப்பார்கள். எல்லாருக்கும் கரலை தட்டி உற்சாகப்படுத்துவோம். நல்ல சத்தமாக கரலை தட்டி. அடுத்தபடியாக திருபையா வந்து நம்முடைய ஜான் மைக்கேலுக்காக போதவர் யோபை அவர்கள் வந்து தலைமை போதற்கு சாலை அனுப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை சொல்ல மறந்து விட்டேன். பாத்ரூம் பின்னாடி இருக்குது. நீங்கள் பயன்படுத்துகிறவங்களாம் ரொம்ப லேட்டாக சொல்கிறேன், மன்னிக்கவும். பாத்ரூம் பின்னாடி இருக்குது. பெண்கள் நீங்கள் பின்னாடி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக மீட்டிங் முடிந்தோடனே தயவு செய்து கோச்சுக்காரங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு முதல் நாள் கூட்டத்துக்கு. உங்களுக்கு எல்லாரும் நீங்கள் வெறுமையாக போகாதபடி உங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு 2 ஆகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார். முதலாவதாக நம்ம ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்ம என்ன பண்ணுறது பெற்றுக்கொள்ளும். அதன் பிறகு சரீர பிரகாரமான ஆகாரத்தையும் உங்களுக்கு திருப்தியான ஆகாரத்தை கொடுக்க முடியாத தேவன் அனுகிரகம் பாராட்டுகிறார். கரலத்தில் ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம் தலை குதிரை தரத்தில் நேரத்தை தாமதிக்காமல் அவர் கையில் கூட எல்லாரும் கரலை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த மாலை வேளையில்? சந்தோஷமா இருக்கிறவங்களா கரங்களை ஒட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தேவன் தாமே இங்கே ஒவ்வொருவரையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சமாதான பிரபு திருச்சபைகளிலிருந்தும் கிளை சபைகளிலிருந்து, அது மாத்திரமல்ல தேவனுடைய சரீரமாகிய சபையாகிய மற்ற ஊழியக்காரர்கள், சபை மக்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, வந்திருக்கிற ஒவ்வொரு கெஸ்ட் விருந்தாளிகளுக்கும் இன்றைக்கு என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே 40 ஆண்டுகள் தேவன் இங்கே ஊழியத்தை ஆரம்பித்து 40 ஆண்டுகள் அவருடைய கிருபையினால இந்த ஊழியத்தை தேவன் நடத்தி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே ஆதியிலே என்னுடைய தகப்பனார் பிஷப் ஜேம்ஸ் சந்தோஷம் அவர்கள் மூலமாக பாஸ்டர் ரெவரன்
கடந்த காலம் சென்ற ரெவரண்ட் பால் ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் எனக்கு சித்தப்பா தான் ஆகுது அவரு. அவர் ஜேம்ஸ் சந்தோஷம் ஐயா மூலமா ரட்சிக்கப்பட்டு இந்த கிராமத்திலே வந்து அந்த காலத்திலே தேவனுடைய ஊழியத்தை ஆரம்பித்து இங்கே அவர் விதைத்த விதைகள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கண்ணீரோடு விதைத்த விதைகளும் அவரும் சித்தியோ இருவரும் சேர்ந்து இந்த கிராமத்திலே வந்து ஒரு சிறிய ஒரு வீட்டிலே வாடகையில இருந்து அதன் பிறகு அங்கே ஒரு சிறிய ஒரு வீட்டை சபைக்கென்று வாடகைக்கு எடுத்து அதிலிருந்து நடத்தி ஆண்டவர் இன்றைக்கு அநேக ஆத்துமாக்களையும் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை தேவன் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்காக நாம் நன்றியோட இந்த 3 நாட்கள் ஸ்தோத்திரிக்கும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆமே. ரொம்ப குளிருதா? ஆமே. எல்லாம் விட்ட விட்டியா உட்கார்ந்துக்கிறீங்க. என்ன குளிர்னால விட்ட விட்டியா உட்கார்ந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆண்டவர் கொஞ்சம் சூட்டை நமக்கு போட்டா நல்லா இருக்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இறங்கினா நமக்கு நல்லா இருக்கும். தேவனுடைய பாஸ்டர் கிளாடி கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாஸ்டர் கிளாடி நான் எப்போ முடிக்கணும்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாரு, ஆனா நீங்க 12 மணி வரையிலும் பேசலான்னாரு. ஆமென். அல்லேலூயா. ஆனா ரொம்ப ரொம்ப நேரம் நான் பேச போகிறதில்ல. தேவனுடைய வார்த்தைகளை சில வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். அது மாத்திரமல்ல கர்த்தருடைய அவர் வார்த்தையை அனுப்பி அவர் ஒவ்வொருவரையும் அவர் சுகமாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் உங்களை குணமாக்க, உங்களை விடுதலையாக்க, உங்களை ரட்சிக்க, உங்களை நல்ல ஒரு நன்மையான வழியிலே நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எந்த சூழ்நிலையில இங்க வந்திருக்கிறீங்க? எப்படி உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு? உங்களுடைய தனிப்பட்ட நபருடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? நீங்க எந்த பாதையிலே கடந்து போகிறீர்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிந்த ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நாம் இருக்கிற இடத்துல வானத்தின் வாசலை திறந்து அங்கிருந்து தேவ தூதர்களும் பரிசுத்த ஆவியானோரும் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக நாம் கூடியிருக்கிற இந்த கூடுகில அவர்கள் கலந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் தொட போகிறார் நான் விசுவாசிக்கிறேன். நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம தியானிப்போம். இந்த வேளையில நமக்கு நேரம் அதிகமாக இல்லாதபடியினால நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த வசனத்துல மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் 2 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மனிதனுடைய அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் 2 காரியங்களை குறித்து நம்ம இங்க பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த 5வது வசனம், இயேசுவானவர் கிராமங்களிலே அங்காங்கே சென்று அநேகருக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவகுமாரன் இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். மனிதர்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எந்த தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை நிவர்த்தி செய்யும்படியாக, அவர்களை ரட்சிக்கும்படியாக, அவர்களை தொடும்படியாக, அவர்களை குணமாக்கும்படியாக இயேசுவானவர் கிராமங்களிலே சுற்றி திரிந்தார். அப்படி இயேசுவானவர் கப்பர்நகூம் என்ற ஒரு கிராமத்துக்கு செல்லும் பொழுது இங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அல்லேலூயா. இங்க வாசிக்கிற இயேசுவானவர் ஆங்கே புறப்பட்டு சொல்லும் போது அந்த நாட்களிலே கிராமங்களிலே ஊழியம் செய்யும்படியாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் இன்னும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் கிராமங்களிலே புறப்பட்டு செல்லும் போது அநேகரை சந்திக்கிறோம், அநேக வியாதியுள்ளவர்களை சந்திக்கிறோம், அநேக தேவையுள்ளவர்களை சந்திக்கிறோம். இப்படியாக கிராமங்களிலே சென்று ஊழியம் செய்து இப்படி இந்த 40வது ஆண்டை நாம் இங்கே கொண்டாடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம் பாருங்க. இயேசுவானவர் கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது அங்கே இருந்த 100க்கு அதிபதி வந்து
ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இந்த பாருங்க, இந்த மனுஷன் ஒரு 100க்கு அதிபதியா இருந்தான். ஒரு 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனுஷன் அதிகாரம் படைத்தவனாக அவன் ஒரு அதிபதியாக இருந்தான். ஆனா ஒரு நல்ல மனுஷனா இருந்தான். அவன் எப்படி? ஒரு நல்ல மனுஷனா இருந்தான். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும்போது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அநேகருக்கு நன்மை செய்கிற மனிதனா இருந்தான். அவன் ஆலயங்களை கட்டுகிற மனுஷனா இருந்தான். ஏழைகளுக்கு உதவுகிற மனுஷனா இருந்தான். இப்படி ஒரு நல்ல மனுஷனுடைய வீட்டிலே வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனுக்கு அவன் வியாதிப்படும்போது இவன் வேதனைக்குட்பட்டான். இந்த அதிபதி அவன் ஒரு அதிகாரியாவும் ஒரு அதிபதியாவும் இருக்கும்போது அவனுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரன் அவன் வியாதியா இருக்கும்போது அவன் மிகவும் வேதனைப்படுகிறான். ஐயோ, இப்படி ஒரு கொடிய வியாதி என் வீட்டில வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனுக்கு வந்துட்டு சொல்லி அவன் வேதனைப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. இந்த வேதனையின் நிமித்தமாக அவன் ஒரு பதிலை தேடுகிறான். யாராவது வந்து இவனை சொஸ்தமாக்குவார்களா? யாராவது வந்து இவனை தொட்டு இவனை குணமாக்குவார்களா? யாராவது வந்து இந்த கொடிய வேதனையில அவதிப்படுகிற இந்த மனுஷனுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப தலைவனா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியா இருந்தாலும் சரி, நம்முடைய வீட்டிலே ஒரு சோதனை ஏற்படும் போது நாம் ஆண்டவரை நோக்கி கதறுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வீட்டிலே ஒரு ஜெயம் கிடைக்கிறதா? ரட்சிப்பு ஒரு சந்தோஷம் கிடைக்காதா? எங்களுடைய வீட்டிலே ஆண்டவரே கடன் பிரச்சனை தீராத எங்களுடைய வீட்டிலே கர்த்தாவே இந்த கண்ணீர் எப்பொழுது கடந்து போகும்? எங்கள் வீட்டிலே எப்பொழுது சந்தோஷம் கிடைக்கும்? எங்கள் வீட்டிலே எப்பொழுது சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நாம் அங்கலாய்ப்பது உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம் பாருங்க. இந்த வசனத்துல அந்த 100க்கு அதிபதி அவன் வேதனைப்படுகிறான். யார் நிமித்தமாக? அவன் வீட்டில் உள்ள வேலைக்காரன் நிமித்தமாக அவன் வேதனைப்படுகிறான். அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாரம். அல்லேலூயா. அவன் ஊழியக்காரன் அல்ல. அவன் ஒரு 100க்கு அதிபதி. அவன் இந்த வேலைக்காரன் நிமித்தமாக என்ன செய்கிறான்? வேதனைப்படுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற சூழ்நிலை நிமித்தமாக நாம் வேதனைப்படுகிறோமா? ஆண்டவரை நோக்கி கதறுகிறோமா? ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே, நீங்க வந்து எனக்கு ஒரு பதிலை நீங்க கொடுப்பீங்களா ஆண்டவரே? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு பதிலை கொடுக்கும்படி தேவன் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலை கடந்து போறீங்க சொல்லி ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நீங்க எப்படி கண்ணீரின் பாதையில இருக்கிறீர்களா? இல்ல சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஒருவேளை குடும்பத்துல வியாதிகள் இருக்கிறதா? வேலை இல்லாமல் இருக்கிறீர்களா? ஒரு ஞானம் இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் படிப்பு வேணுமே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இவைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரிடத்துல பதில் உண்டு. இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். இந்த 100க்கு அதிபதி இப்படியாய் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. அவன் இயேசு ஆங்காங்கே சென்று ஊழியம் செய்கிறார். கிராமங்களுக்கு சென்று ஊழியம் செய்கிறார். செத்து போன பிணங்களை எழுப்புகிறார், சொஸ்தமாக்குகிறார். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானி நடக்கிறார்கள். இப்படியாக இயேசுவானவர் கிராமங்களிலே சென்று செய்கிறாரே என்று சொல்லி இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். ஆனா இந்த மனிதனுக்கோ இயேசுவிடத்துல செல்வதற்கு ஒரு பயம். ஆமென். அல்லேலூயா. அந்த பரிசுத்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நான் எப்படி செல்ல முடியும்? அவர் பரிசுத்தராச்சே, அவர் தேவனுடைய குமாரனாச்சே, அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர் ஆச்சே, அவரிடத்துல நான் எப்படி செல்லுவது? அல்லேலூயா. இப்படியாக அவனுக்கு ஒரு பயம். ஆமென். இருந்தாலும் நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிற 6வது வசனத்துல, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான மகனே, மகளே, நீ இன்றைக்கு எந்த சூழ்நிலையில இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நீ ஒருவேளை, ஐயோ, ஆண்டவர் என்னை தேடி வருவாரா? ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுப்பாரா?
ஆண்டவரனை சுகமாக்குவாரா? ஆண்டவரின் வீட்டில் இருக்கிற எல்லா சண்டையும் நீக்கி சமாதானத்தை எங்களுடைய வீட்டிலே கொடுப்பாரா? எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தீருமா? ஐயோ, என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படுவாரா? ஐயோ, என்னுடைய மகன் ஆண்டவரை தேடுவாரா என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய இருதயத்தின் அந்த குமுறுகளுக்கு ஒரே ஒரு பதில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம் பாருங்க, இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை என்ன பண்ணுவேன்? அந்த வசனம் சொல்லுகிறது, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். இதுதான் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. நீ கூப்பிட்டனா அவர் வந்து உன்னை சொஸ்தமாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே, எங்களுடைய வீட்டிலே நீங்க இறங்கி வாங்க. அது எங்க வீட்டிலே சமாதானத்தை தாங்க. எங்க வீட்டிலே கண்ணீர்கள் கடந்து போகணும். கண்ணீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர் இறங்கி வர ஒரு வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் அந்த 100க்கு அதிபதி யாருன்னு பார்க்கல. அவன் இப்படிப்பட்ட மனுஷனா? அவன் யார்? அவன் எங்கிருந்து வந்தான்? அவன் எங்கே போகிறான்? அவன் எப்படிப்பட்ட அந்தஸ்துள்ளவன்? அவனுடைய பின்னணி என்ன என்று சொல்லி அவர் பார்க்கல. அவர் அந்த தேவையை பார்த்தாரு. அல்லேலூயா. இந்த மனிதனுக்கு ஒரு தேவை உண்டு. அந்த தேவையோ இவருடைய வீட்டில வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி இவனுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் கண்டார். உன்னுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் கண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய தேர்தலை ஆண்டவர் பார்க்கிறார். உன்னுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் பார்க்கிறார். அவர் இன்றைக்கு உடனே பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, நீ இயேசுவே என்று கூப்பிட்டால் உன்னிடத்துல வந்து அவர் தங்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வாசிக்கிற பாருங்க, இந்த வசனத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை என்ன பண்ணுவேன்? சொஸ்தமாக்குவேன். அல்லேலூயா. அந்த அந்த அதிபதிக்கு ஒரே ஆச்சரியம். ஐயோ, நான் எப்படிப்பட்ட மனுஷன்னு கூட அவர் என்ன பார்க்கலையே. நான் என்ன, என்னுடைய பின்னணி என்னன்னு சொல்லி பார்க்கலையே. நான் ஒரு தேவையை சொன்னேன். ஆனா அவர் என்ன செஞ்சிட்டாரு? வந்து சுகமாக்குவேன்னு இயேசுவானரே சொல்லிட்டாரு. அல்லேலூயா. மகனே, மகளே, இன்றைக்கு நீ இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர் உன்னுடைய வீட்டில வந்து தங்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இயேசுவே என்று கூப்பிட்டால் உன்னுடைய அருகில் வந்து நின்று, மகனே, மகளே, நான் வந்து உன்னை தொடுவேன். நான் வந்து உன்னை சுகமாக்குவேன். நான் வந்து உன்னை ரட்சிப்பேன். நான் வந்து உன்னை உயர்த்துவேன். நான் வந்து நிற்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதிர்பார்த்தவர்கள் வராமல் போகலாம். நான் நம்பியிருந்தவர்கள் நம்மை கைவிட்டு போகலாம். நாம் எங்கெங்கே நம்முடைய அங்கலாய்ப்பை கண்டு சிலர் கண்டு கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். நான் வந்து அவனை விடுதலை ஆக்குவேன். நான் வந்து உனக்கு ரட்சிப்பை கொடுப்பேன். நான் வந்து உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். நான் வந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். நான் வந்து உனக்கு படிக்கிற அறிவை கொடுப்பேன். நான் வந்து உன்னை உயர்த்துவேன். நான் வந்து உன்னை கணவரை ரட்சிப்பேன். உன்னுடைய பிள்ளைகளை ரட்சிப்பேன். உனக்கு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? வானத்தின் வாசல்களை தேவன் நமக்காக திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதே இயேசு இன்றைக்கு தேவன் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அதே இயேசு இன்றைக்கு நம்ம ரட்சிக்கும்படியாக தேவன் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கப்பர்நகூமிலே இயேசுவானவர் போகும்பொழுது அங்கே இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே, இப்படியாக வியாதிப்பட்ட என் மனுஷன் இருக்கிறான். ஆமென். என்னுடைய வீட்டிலே ஒரு வியாதி இருக்கிறது அப்பா. என்னுடைய வீட்டிலே ஒரு தேவை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன். நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். அல்லேலூயா. இங்க வாசிக்கிற பாருங்க, அந்த வசனத்துல நல்லா இந்த சம்பவத்தை கவனிங்க. இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றதுன்னு தெரியல. இயேசுவானவர் நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் அப்படின்னா அவர் என்னுடைய வீட்டை தேடி வர போகிறாரா? எப்படிப்பட்ட மனுஷன் இவருக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அவர் என்னுடைய வீட்டுக்கு வருவது எந்த ஸ்லாக்கியமும் எனக்கு இல்லையே. நான் அப்படி கொடுத்து வச்சுவன் இல்லையே. ஆனா அவர் சொல்லிட்டாரு, அவர் வந்து சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறாரு. இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியல. பயந்துட்டா. ஆண்டவர் என்ன விட்டு வராரா? ஐயோ, நான் பரிசுத்தமானவன் அல்லவே. நான் நல்ல மனுஷன் இல்லையே. நான் எப்படி ஆண்டவரை நான் என்னுடைய வீட்டில நான் சேர்த்து கொள்ளுவது? நான் அதற்கு ஸ்லாக்கியம் பெறவில்லையே.
அவர் சொல்லுகிறான் பாருங்க, இந்த வசனத்துல வாசிக்கிறோம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாகுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தையில இந்த 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 100க்கு அதிபதி அதை அறிந்திருந்தான். இவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாது இருந்த பொழுதும் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தான். நற்கிரியைகளை செய்து வந்த மனுஷனாக இருந்தான். ஆனால் இவன் பார்த்தான், ஐயோ அந்த ஆண்டவர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் எந்த விதத்திலும் பாத்திரன் அல்ல. ஆனா அவர் வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வல்லமையுள்ள தேவாதி தேவன் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அந்த வல்லமையுள்ள வார்த்தையை தேவன் நம் மத்தியில அனுப்பி இருக்கிறார். ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கும்படியாக, உன்னை சுகமாக்கும்படியாக, உன்னை கட்டுகளை உடைக்கும்படியாக தேவன் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கடந்த நாட்களிலே நம்முடைய முன்னோடிகள் இங்க ஊழியம் செய்த ரெவரண்ட் பால் ஸ்டீஃபன் ராஜ் ஐயா அவர்களும் சித்தியும் சேர்ந்து செய்த ஊழியங்கள், நம்முடைய ஊழிய ஸ்தாபகர் பிஷப் ஜேம்ஸ் சந்தோஷம் அவர்கள் செய்த ஊழியங்கள், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவர்களை நடத்தினார். அவர்கள் எத்தனை நாட்கள் ஆண்டவரை நோக்கி கதறி இருப்பார்கள், ஆண்டவரே நீங்க எங்களை தேடி வாங்க, எங்களுடைய வீட்டுல ரட்சிப்பை கொடுங்க, எங்களுடைய ஜனங்களுக்கு நீங்க சமாதானத்தை கொடுங்க, எங்களுடைய ஜனங்களுக்கு நீங்க சந்தோஷத்தை கொடுங்க என்று சொல்லி எத்தனை நாட்கள் அவர்கள் ஆண்டவரை தேடி இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆமென். இந்த சரீரமாகிய இந்த வீட்டுக்குள்ள ஆண்டவரே நீங்க பிரவேசிக்க நான் பாத்திரனா? ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துல நீங்க பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆனா ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. நான் வந்து உன்னை சுகமாக்குவேன், நான் வந்து உன்னை சொஸ்தமாக்குவேன், நான் வந்து உனக்கு விடுதலையை கொடுப்பேன், நான் வந்து உன்னை பரிசுத்தமாக்குவேன், நான் வந்து உன்னை ரட்சிப்புல நடத்துவேன், நான் வந்து உன்னை உயர்த்துவேன். ஆனா மகனே நீ என் பின்னாடி வா. அல்லேலூயா. என்னை தேடி வா மகனே. நீ என்னை தேடி வந்த நிமித்தமாக நான் வந்து உனக்கு விடுதலை கொடுக்க, நான் வந்து உனக்கு பிரவேசிக்க நான் ரெடியா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம் பாருங்க, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் இங்க 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 பாருங்க, இந்த இதுதான் இந்த அவனுடைய அதிகாரம். யாரு? 100க்கு அதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். இங்க நாம் வாசிக்கிறோம், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோ எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இவன் பாருங்க, இவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாக அறிந்திருந்தான். ஐயோ இவர் வியாதீஸ்வரை பார்த்து இயேசு அவர் போ என்றால் அந்த வியாதி சுகமாகிறதே, அவர் செத்து போன பிணங்களை தொட்டா அவர்கள் உயிரோடு எழும்புகிறார் சொல்லி இயேசுவின் மூலமாக நடக்கிற அதிசயங்களை கேள்விப்பட்டிருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அதிகாரங்களை அவர் உணர்ந்திருந்தார். அவருடைய வார்த்தையிலே புறப்பட்டு போகிற அதிகாரத்தை அவன் கண்டான். ஒவ்வொரு வார்த்தையும் புறப்பட்டு போகும்போது அங்கே தேவாதி தேவன் கிரியை செய்கிறதை அவன் கண்டான். இப்படியாக சொல்றான், அந்த அதிபதி சொல்ல, நான் ஒரு வேலைக்காரனை பார்த்து போ என்றா போறான், ஒரு வேலைக்காரனை பார்த்து வா என்றால் வருகிறான், இதை செய் என்றால் செய்கிறான், இங்கே போ என்றால் போகிறான். எனக்கே இந்த அதிகாரம் என்றால் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உமக்கு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை தேவன் உனக்கு உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய கரங்களில் இருக்க அதிகாரத்தை அவன் உணர்ந்தான். அருமையான தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது தேவன் நம்மத்தில வந்து அவர் நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் உணர்ந்து பாருங்க, நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு இருக்கிற வல்லமை. இந்த 100க்கு அதிபதி அதை உணர்ந்தான். நான் ஒரு வேலைக்காரனை பார்த்து போ என்றால் அவன் போகிறானே. இந்த தேவாதி தேவன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை. அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த வசனத்துல இயேசுவானவர் ஆச்சரியம். அவர் பார்க்கிறாரு, இந்த மனுஷன் என்னை குறித்து அறிந்திருக்கிறான். இந்த மனுஷன், இந்த 100க்கு அதிபதி என்னிடத்துல இருந்து புறப்படுகிற வல்லமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். நன்றாக அறிந்திருந்தான். எனக்கே இவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த இயேசுக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு. அந்த வார்த்தை நம்ம மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இந்த வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், இங்க நம்ம வாசிக்கிற காரியங்கள், அல்லேலூயா. தேவாதி தேவன் நம் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்மளை விடுதலையாக்கும்படியாக அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன சூழ்நிலைகள் நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி உங்களுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதம் வந்துருச்சு. இந்த பிப்ரவரி மாதத்தை நான் எப்படி கடந்து போகுவேன்? நான் இந்த மாசம் எப்படி வட்டி கட்டுவேன்? இந்த மாசம் எப்படி நானு டியூ கட்டுவேன்? இந்த மாசம் நான் எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பேன்? இந்த மாசம் எப்படி நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன்? இந்த மாசம் எப்படி நான் வாடகை கட்டுவேன்? இந்த மாசத்தை நான் எப்படி சமாளிப்பேன் ஆண்டவரே? ஆண்டவரே, குடும்பத்துல நீங்க இறங்கி வந்து, ஆண்டவரே கிருபையா எங்களை ரட்சிங்கப்பா. அவருடைய வல்லமையை நாம் அறிந்திருக்கிறோம். இங்க பாருங்க, 100க்கு அதிபதி இயேசுவினுடைய வல்லமை அறிந்திருந்தான். அவசரம், ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல. நாம லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 3வது வசனம். 2வது வசனம் வாசிக்கிறேன். அங்கே 100க்கு 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே நீங்க வந்து இவங்க வீட்டுல வந்து நீங்க இவனை சுகமாக்குறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். என்னை ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறான். அவன் தெய்வ பக்தி உள்ள மனுஷனா இருக்கிறான். ஒருவேளை அவன் இஸ்ரவேலை சேர்ந்தவன் அல்ல, ஆனாலும் அவன் தெய்வ பக்தி உள்ள மனுஷனா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை சேர்ந்தவனா இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனா அவன் தெய்வ பக்தி உள்ள மனுஷனா இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கிறான். நாம் எத்தனையோ அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ அதிசயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் 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 அதை ருசி பார்த்து இருக்கிறோம். இன்றைக்கு தேவாதி தேவன் நம் மத்தியில் அற்புதம் செய்யும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி நீங்க கதறும் பொழுது, இங்க வாசிக்கிற பாருங்க இந்த வசனத்துல, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீ இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவனுடைய கூட போனார். வீட்டுக்கு சமீபமா போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளிலே நமக்கு இப்படியா ஒரு உணர்வு இருக்கலாம். ஐயோ, நான் ஆண்டவர் என்னை ரட்சிக்க, ஆண்டவர் என்னிடத்தில் வர நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்லவே. ஆமென், அல்லேலூயா. என்னுடைய கடந்த வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என்னுடைய பாவ வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது. நான் இந்த 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 பரிசுத்தமான இந்த தெய்வம் என்னிடத்தில் வருவதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கலாம். ஆனா உங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவ நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால நாம் பரிசுத்தமாகும்படி, அவருடைய ரத்தத்தினால நம்முடைய தீட்டு கழிக்கும்படி அவர் நமக்கு ரத்தத்தை சிந்தினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மிடத்துல அவர் வந்து தங்க அவர் வாஞ்சியா இருக்கிறார். இங்க வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது இயேசு அவனுடைய கூட போனார். வீட்டுக்கு சமீப போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக இல்ல, நானும் உங்ககிட்ட நெருங்க முடியாது ஆண்டவரே, ஏன்னா நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த.
ஹalleluya. நான் உம்மிடத்துல வருவதற்கு பாத்திரன் அல்ல. ஆனா ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்க சொல்லுங்க. இங்க இந்த வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான். மற்றவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான். நான் நான் சொன்னதை நான் சொன்னதை சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினார். இப்படியாக அவன் இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்தை உணர்ந்திருக்கான். இந்த மாலை வேளை இயேசுனுடைய அதிகாரத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிற இயேசுவின் அதிகாரம். ஆமென். இன்றைக்கு நீங்க வீடுகளுக்கு கடந்து செல்லும் பொழுது அவருக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை, இயேசுவானவர் என்னோடு இருக்கிறார். அவரிடத்துல இருக்கிற அதிகாரத்தை உணர்ந்து கொள்ளுங்க. அவரிடத்துல இருக்கிற வல்லமையை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அவரிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், இந்த வேதத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின் வல்லமையை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையின் வல்லமையினால நம்மளை ரட்சிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களுக்கு வைத்திருக்கிற ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற சுகத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற நீதிக்காக ஸ்தோத்திரம். நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற அந்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்திருக்கிற சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்க எனக்காக சிந்திய அந்த ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமையாக கிரியை செய்யும்படியாக தேவன் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த 100க்கு அதிபதி அவருடைய வேலைக்காரர் இங்க வாசிக்கிற பாருங்க. தொடர்ந்து வசனத்தை வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சில வேளையில நம்ம ஒருவர் கூடவே இருந்தா அவர்களுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. என்னது? தகப்பன் கூடவே இருக்கும்போது தகப்பனுடைய மதிப்பு தெரியாது. தகப்பன் நம்ம விட்டு கடந்து செல்லும்போதுதான், அவர் மரித்து போன பிறகுதான், ஐயோ எங்க அப்பா இருந்தா அப்படி இருக்குமே, அப்படி இருக்குமேன்னு சொல்லி பேசிக் கொண்டிருப்போம். ஒருவர் நம்மோடு இருக்கும்போது அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. ஆமென். இயேசுவானவர் நம்மோடு இருக்கிற தெய்வம். அவர் நம்மளை எப்படி ஒரு தகப்பன் ஒரு மகனை தோளில் சுமக்கிறது போல சுமக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஒரு தாய் எப்படி குழந்தையை அரவணைப்பது போல அரவணைக்கிற தெய்வமா இருக்கிறார். நம்ம கூடவே இருக்கிறதுனால சில வேளையில அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், அவர் நம்மளது இருந்து நம்ம ரட்சிப்பின் அதிகாரத்தை நாம் சில வேளையில உணராமல் இருக்கலாம். அல்லேலூயா. எப்படி ஒரு தகப்பன் கூட இருக்கும்போது அவரை மதிக்க மாட்டோம். தகப்பன் கூட இருக்கும்போது அவருடைய அந்த மதிப்பு நமக்கு தெரியாது. தாய் கூட இருக்கும்போது அந்த மதிப்பு நமக்கு தெரியாது. ஆனா நம்மளை விட்டு அவர்கள் பிரிந்து போகும்போது அப்போது யோசிப்போம், ஐயோ இப்படி இருந்திருந்தா நான் இப்படி செஞ்சிருப்பேனே, அப்படி இருந்தா அப்படி போயிருக்குமே, இருவரே இப்படிதான் இந்த காரியத்தை நான் அவர்கிட்ட கேட்டிருப்பேனே, இப்ப எனக்கு இல்லையே சொல்லி அந்த ஏக்கம் நமக்கு இருக்கும். ஒருவர் நம்மிடத்துல இருக்கும்போது அந்த மதிப்பு தெரியாது. கடந்து போன பிறகுதான் நமக்கு அந்த மதிப்பு தெரியும். இயேசுவானவர் நம்முடனே இருக்கிறாரு. சில வேளையில அவருடைய மதிப்பை அறியாமல் நாம் இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், எப்படி வல்லமை உள்ளவர், அவர் நமக்காக எப்படி மரித்தாரு, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினாரு, நமக்காக கல்வாரி சிலுவையில தொங்கினாரு, என்னுடைய பாவம் போக்க, என்னுடைய தீட்டு கழிக்க எனக்காக ரத்தம் சிந்தினாரு, என்னை பரிசுத்தமாக்க, என்ன நீதிமானாக்க எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நம்மோட இருப்பதனால அவருடைய மதிப்பை நாம் அறியாமல் இருக்கிறோம். இங்க பாருங்க, இந்த 100க்கு அதிபதி அவருடைய மதிப்பை அவன் அறிந்திருந்தான். ஐயோ நீர் என்னிடத்துல வருவதற்கு என்னிடத்துல பாத்திரம் இல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அது போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் பயபக்திக்குரியவர், அவர் அதிசயமானவர், அவர் பரிசுத்தத்திற்குரியவர், அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன்னை சொஸ்தமாக்குவேன், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் உன்னை அரவணைப்பேன், நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன். மகனே மகளே, உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு.
உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. ஏனென்றால் தேவாதி தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் நம் மத்தியிலே, இயேசுவானவர் நம் மத்தியிலே கடந்து வந்தது நிமித்தமாக உனக்கு ஒரு பதில் உண்டு. உனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் பெருகும். தேவன் உன்னை ரட்சிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. நான் முடிக்க போகிறேன். இங்க வசனத்துல வாசிக்கிறோம். அந்த 10வது வசனம். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுது இப்படியாக வந்து சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, நீங்க வீட்டுக்கு வராதீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் சொஸ்தமாகுவா என்று கேட்ட உடனே அவர்கள் திரும்பி செல்லுகிறார்கள். 10வது வசனம். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஹalleluya. ஹalleluya. வியாதியா இருக்கிற மனுஷன் சுகமா இருக்கிறதை கண்டார்கள். அவர் எப்போ சொன்னாரோ, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள்னு எப்போ அவர் சொன்னாரோ, அப்போ அவனுக்கு சுகம் கிடைத்தது. ஹalleluya. ஹalleluya. 100க்கு அதிபதியின் விசுவாசம் பெரிதா இருந்தது. அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பை அறிந்திருந்தான். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரை சொந்த ரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு, அவர் தினந்தோறும் நம்மோடு இருக்கிறார். அவர் இருந்தோ சில நேரத்துல நாம் அவரை உணராதவர்களாய், அவர் இருந்தோ சில நேரத்துல அவரை மறந்தவர்களாய், அவர் இருந்தோ சில வேளைகளில் அவருடைய வல்லமையை அறியாதவர்களாய், அவர் இருந்தோ சில வேளை அவரை விசுவாசியாத, அவர் இருந்தோ சில வேளையிலே அவரை அசட்டை பண்ணவர்களாய், இப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா, இன்றைக்கு மகனே, மகளே, ஆண்டவரை மறுபடியும் உன்னிடத்தில் வர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் உன்னை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் உன்னை ஒதுக்குகிற தேவன் அல்ல. அவர் உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை அரவணைக்கும்படியாக, உனக்கு சுகத்தை கொடுக்கும், உனக்கு ஞானத்தை கொடுக்கும், உன்னை உயர்த்தும்படியாக, உனக்கு வேலையை கொடுக்கும்படியாக, உன்னுடைய வீட்டிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக தேவன் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நாம் எழுந்து நிற்போமா? அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம். இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே, வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்திலே தேவன் வந்து உனக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். தேவன் வந்து உனக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். ஹalleluya. ஹalleluya. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஐயா முடிக்க போறாரு. டைம் ஆயிடுச்சு. இப்ப சந்தோஷம் வந்துருமே. ஆமென். இப்ப ரொம்ப ஹாப்பி இல்ல? முடிய போகுது. ஆனா முடிக்கிறதுக்கு முன்பாக அந்த தேவாதி தேவன் நீங்க நம்ம கூப்பிடுவோமா? அந்த ராஜாதி ராஜன், இங்க 100க்கு அதிபதி பாருங்க. அவனுடைய விசுவாசத்தை நீங்க கண்டீங்களா? அவருடைய விசுவாசத்தை நாம் பார்த்தோமா? ஆண்டவர் நம்ம ரட்சிக்கும்படியாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி எல்லா ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுமா? யாரும் அங்கங்க பார்க்க வேண்டாம். என்னது? யாரும் அங்கே இங்கே பார்க்காதீங்க. இங்க 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்தான். இயேசு என் வீட்டிற்கு வர நான் பாத்திரன் அல்ல. ஆனா இயேசுவினிடத்தில் இருக்கிற வல்லமையை அவன் உணர்ந்திருந்தான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீ எந்த சூழ்நிலை இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாது. நீ எப்படி என்ன பாதையில கடந்து போகிறாய் என்று எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உன்னை ரட்சிக்கும்படியாக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இறங்கி இருந்திருக்கிறார். வாலிபனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ரட்சிக்கும்படியாக உனக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடு மகனே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்காத. ஆண்டவரே, என்னை ரட்சிக்கும்படி நீங்க வந்தீங்களாப்பா? எத்தனை நாட்கள் உண்மை நாங்கள் அசட்டை பண்ணினோம். உண்மை தேடாத நாட்கள் அநேகமா இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் இருந்தும் நீர் இல்லாதவர்களை போல நாங்கள் வாழ்ந்தோமே அப்பா. இயேசுவே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுமா? இன்றைக்கு வானத்தின் வாசல்களை தேவன் திறக்கும். உனக்காக திறக்க அவர் வல்லவரா இருக்கிறார். வானத்தை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் வானத்தின் வாசலை நமக்காக திறக்க அவர் வல்லவரா இருக்கிறார். மகனே, அவரை நோக்கி கதறு. அவரை நோக்கி கெஞ்சி ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்காக இறங்கி வர வல்லவரா இருக்கிறார். நீ உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய சரீரத்துல வியாதி இருக்குமானால் அந்த வியாதியை சுகமாக்கும்படியாக தேவன் இங்க இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய வல்லமையை உணர்ந்து கொள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அதற்கு வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு.
அந்த இயேசு மத்தியில கடந்து வந்திருக்கிறார். வாய்களை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுவோமா? எல்லாரும் இயேசு என்று கூப்பிடுவோமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் மத்தியில நீங்க கடந்து வாங்க. எங்கள் மத்தியில நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் தொடுபடியா ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்துல உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க. உம்முடைய வல்லமை நாட்களை நிரப்புங்கப்பா. இயேசுவே அக்கினி போல உம்முடைய வல்லமை எங்களுடைய தலைகள் மீது எங்களுடைய சிரசின் மீது இறங்கட்டும். உம்முடைய வல்லமையில் இறங்கட்டும் அப்பா. வானத்திலிருந்து அப்போஸ்தல நாட்களில் இறங்கின வல்லமை எங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ஐயா. ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Thank you Jesus. எல்லாம் அந்த பாடலை பாடும்போது ஜெபத்தோட நடுவினில் அமிழ்ந்து போகின்றாயோ, அலை கடல் நடுவினில் அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை கரை சேர்க்கும் துணையவரே. ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. கரம் ஆண்டவரை நோக்கி சுடுவை கரை சேர்க்கும் துணையவரே. பாடுவோமா? ஆலை கடல் நடுவினில் அமிழ்ந்து போகின்றாயோ, அலை கடல் நடுவினில் அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை கரை சேர்க்கும் துணை அவரே. கரம் நீட்டும் இயேசுவை கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. பேர் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராளு இயேசுவிடம் பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, தாராளு இயேசு உண்டு பதராதே மனம். ஆனந்த பேரந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. பேர் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஹalleluya. ஸ்தோத்திரமாக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்முடைய வல்லமையினால ஒவ்வொரு தொடுபடியான அமைச்சுவே நான் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது இறங்கட்டும் அப்பா. ஹalleluya. இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ரப்பமான் ஆண்டவரே சுகத்தை தாங்க, விடுதலையை தாங்க ஆண்டவரே, ரட்சிப்பை தாங்க அப்பா.
இயேசுவே இந்த நேரத்துல கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் ஒவ்வொருவரையும் தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. வியாதிகளை தொடுங்கப்பா. வியாதிகளை இயேசுவின் நாமத்துல அப்பாலே போ என்று கட்டளையிடுகிற ராஜா. சுகமாக்குங்க ஆண்டவரே. இயேசு எல்லா பிசாசின் கட்டுகளும் எல்லா மந்திர கட்டுகளும் இயேசுவின் நாமத்துல சுட்டெரிக்கிற ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற குடும்பத்துல சமாதானத்தை தாங்க. குடும்பத்துல சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. குடும்பத்துல கிருபைகள் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கணவன் மனைவியிடத்துல சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுவே நீங்க வீட்டிலே வந்து ரட்சிப்பை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு போகும்போது ராஜா, தங்களுடைய இல்லங்களுக்கு செல்லும்போது சுகபத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வழியிலே கர்த்தாவே, நீங்க அவர்களை ஏந்தி கொண்டு போங்க. ஆண்டவரே நீங்க அவர்களை சுமந்து கொண்டு போங்க. அவர்களை பாதுகாப்பா கொண்டு போகும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே இன்றைக்கு இசைக்கருவி வாசித்த, ஆராதித்த, பாடின ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே நேர்த்தியாய் இந்த கூட்டத்தை ஆண்டவரே ஒவ்வொன்றா ஒழுங்கு செய்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிற ராஜா. இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாச பெருமக்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேங்க கர்த்தாவே. ஆண்டவரே அருமையாக எல்லா சவுண்ட் சிஸ்டமும் ஆண்டவரே ஸ்டேஜும் எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க. அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்துல கர்த்தாவே நல்ல செழிப்பை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிற ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு சபை விசுவாசிகளையும் ஒவ்வொரு தேவ போதகர்களையும் நீங்க தொட்டு சுகத்தை கொடுங்க. அவர்களை பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் அப்பா உமக்கே செலுத்துகிற ராஜா. இதற்காக இரவு பகலும் பிரயாசப்படுகிற உம்முடைய தாசர் ஆண்டவரே பாஸ்டர் கிளாடி அவர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீ அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க கர்த்தாவே. இங்க கூட இருங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையுமே கேட்டெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்போது நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். கடைசியா நம்ம மத்தியிலே உச்சபர் மனசுலேருந்து பொது சாமியில் வந்து ஜெபிப்பார்கள். அதுக்கு முன்பாக நாம் இந்த நாளில் வந்திருக்க சமாதான பிரபு சபை தலைமை போதவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டை கொடுக்கலான்னு ஒரு ஆசைப்பட்டேன். எல்லாரும் கரலை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். பிரைஸ்லாம் எல்லாரும் கண்களை மூடிச்சு ஊக்கலாம். உன்னதத்திலே வாசம் செய்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். இந்த நாளிலே உம்முடைய தாசனை மறைத்து இந்த முதல் நாள் கூட்டத்தை ஆசீர்வாதமாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரித்து ஏறெடுக்க ராஜா. மிகுந்து இருக்கிற 2 நாள் கூட்டத்தையும் ஆசீர்வாதமாய் நீ நடத்தி கொடுக்க போறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் மீது நிரம்பினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பகுதி மீது நிரப்பப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வரப்போற தாசர்களை கொண்டு கூட நீ வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போவதுக்காக நன்றி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறப்பா.
வந்திருக்கிற ஒவ்வொரு போதகர் ஒவ்வொரு விசுவாசிகள் உள்ளத்திலே அருமையான வார்த்தையை நீர் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு எப்போது நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற கூட்டமாய் காணப்பட வேண்டும். இதற்கு பிரயாசப்பட்டு ஒய்வுபடுத்தி ஆசீர்வாதமாக இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க முடியா உடைய கரத்துல நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் அருமையான தேவதாசரை நீர் சென்னை பகுதியிலிருந்து கொண்டு வந்து அருமையான வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. வந்தவரை இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிரயாணங்களிலும் ஆசீர்வாதமாய் கொண்டு போய் சேரும். இந்த தாசனை நீர் மறைத்து அப்பா நீ வெளிப்படுத்தின வார்த்தை அவர்கள் பத்திரப்படுத்தி கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். எல்லா துதி கன மகிமை பரிசுத்தமுள்ள வெளியேறப்பட்ட ஒரு நாமத்துக்கு தாய்க்கு மன்றாடி பெற்றுக் கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Mentre potrei mai passo nella calceggia vita ascolti qua. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் இவரே நாங்கள் வந்து எங்களை தாழ்த்து வெறுமையாக்குறோம். ஆராதனை மூலமாய் மகிமைப்பட்ட இந்த தேவனாய் கத்த தேவ செய்தி மூலமா நீர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதித்து உயர்த்தி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்பட்டிருந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவர் 100க்கு அதிபதி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினது போல நாங்களும் இந்த நாளிலே தாழ்த்து உம்மை நாங்கள் எங்கள் இருதயத்திற்குள்ளே நாங்கள் உம்மை வரவேற்று உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நீர் எங்களை தாசரை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்து வெறுமையாக்குறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு வைக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாருக்கும் நன்றி.